வரலாறு மிக முக்கியம் அமைச்சரேன்னு சொல்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க வருங்கால சந்ததிகள் நாங்க எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக 1878ல இந்த இங்கிலாந்து நாட்டுல இருந்த 12 அழகான பொண்ணுங்களோட போட்டோ, குழந்தைங்களோட விளையாட்டு பொம்மை, குயின் விக்டோரியாவோட போட்டோ, பிரிட்டிஷ் காயின், நியூஸ் பேப்பர், லண்டனோட மேப், ரயில்வே கைடு, பல லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கேப்சுலா இந்த கல்லுக்கு கீழே புதைச்சு வச்சிருக்காங்க. இந்த கல் தூணுக்கு பேரு கிளியோபட்ரா நீடில். இன்னைக்கு லண்டன் தேம்ஸ் நதிக்கரையோரம் இவ்வளவு அமைதியா நிக்கிற இந்த கல்லு கிட்டத்தட்ட 3500 வருஷம் பழமையானது. முதல் உலக போர்ல ஜெர்மன்ஸ் போட்ட குண்டுனால ஆன டேமேஜ இந்த கல் தூண்லயும் இந்த கல் தூண் பக்கத்துல இருக்க சிலையிலையும் இன்னைக்கும் நீங்க பார்க்க முடியும். எத்தனையோ ராஜ்யங்கள் வளர்றதையும் அது வீழ்றதையும் பார்த்த இந்த கல்லு முதல்ல கிமு 1450ல இஜிப்ட்ல செதுக்கப்பட்டது. இஜிப்ட்ல செதுக்கப்பட்ட இந்த கல் தூண் எப்படி லண்டனுக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1798ல இஜிப்ட்ல நடந்த போர்ல இஜிப்துக்கு சாதகமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நின்று போர் பண்ணதுனால இஜிப்தோட சுல்தான் இவங்களுக்கு இந்த கல் தூணை கிஃப்டா கொடுக்குறாரு. கல் தூணை கிஃப்டா வாங்கினா மட்டும் பத்தாது, 200 டன் வெயிட் உள்ள இந்த கல் தூணை இஜிப்துல இருந்து லண்டன் கொண்டு வரது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. இதுக்குன்னே ஒரு தனியா இரும்பு சிலிண்டர் உருவாக்குறாங்க. இந்த பாகுபலி படத்துல வர மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இது சிலிண்டர்ல வச்சு கடல் வரைக்கும் தள்ளிட்டு வந்து கடல் மார்க்கமா லண்டனுக்கு கொண்டு வராங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 200 டன் வெயிட் இருக்க ஒரு கல் தூணை கொண்டு வரது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸ்பெயின் கிட்ட அவங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்படுது. அப்ப இந்த கல் தூணை தொலைச்சிடுறாங்க. அதை காப்பாற்றுற முயற்சியில 6 பேர் இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கல் தூணை கடல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு லண்டனுக்கு இந்த கல் தூணை எடுத்துட்டு வராங்க. நீங்க லண்டன் வரீங்க, உங்களுக்கு வரலாறு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ஆப்லிஸ்க வந்து பாருங்க. மோசஸ், கிளியோபட்ரா, ஜூலியஸ் சீசர், ஏன் வேர்ல்டு வார் 1, 2 இதெல்லாம் பார்த்த கல்ல நம்மளும் பார்க்கும்போது ஒரு வியப்பான ஃபீல் இருக்கு.